ஓம் நமச்சிவாய. நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டத்தில் கோவையிலேயே அமைந்திருக்கும் பிருந்தாவனேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். கோவை சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் பிருந்தாவன் நகர் அமைந்திருக்கின்றது. கோவை சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து அவினாசி ரோட்டில் இருக்கின்ற ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பிருந்தாவன் நகர் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை நீங்கள் சென்றடையலாம். இந்த ஆலயத்தின் மூலவர் பிருந்தாவனேஸ்வரர், தாயார் சொர்ணாம்பிகை, தலவிருட்சம் அரசமரமும் வேம்பும். பிருந்தாவனேஸ்வரர், சொர்ணாம்பிகை இருவரும் ஒரே மூலஸ்தானத்தில் அருள்பாலிப்பது இந்த ஆலயத்தின் விசேஷமான விஷயமாகும். பிருந்தாவனேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் புரிகின்றார். இவரை தரிசிக்கும் அதே கணத்திலிருந்து துயரெல்லாம் மாயமாய் மறைகின்றது. மகிழ்ச்சி நம் மனதில் நிறைவது உண்மையான விஷயமாக இருக்கின்றது. அருகே அருள்பாலிக்கும் அம்பாள் சொர்ணாம்பிகை மிகுந்த ஆற்றல் படைத்தவள். பக்தர்களின் கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றி தருகின்றார். இந்த அம்மனின் நாமாவளிகளை சொல்பவர்களுக்கு மங்கள வாழ்வு நிச்சயம் என்று சொல்கின்றார்கள். செல்வ விநாயகர், நவக்கிரகங்கள், துர்க்கையம்மன், தட்சிணாமூர்த்தி போன்றோருக்கு தனி சன்னதிகள் இருக்கின்றன. அரசமரமும் வேம்பும் இணைந்து வளர்ந்திருக்க அதன் கீழே மகா கணபதி காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமண வயதில் இருக்கும் பெண்கள் இந்த அரசு வேம்பு மரங்களை சுற்றி வந்து அதனிடையே வீட்டிற்கும் மகா கணபதியை பயபக்தியோடு வேண்டி செல்கின்றார்கள். அப்படி செய்வதால் அவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதாக சொல்கின்றார்கள். அதே போல குழந்தை பேர் வேண்டியும் நிறைய பேர் இந்த சன்னதிக்கு வந்து பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக பெண்கள் இங்கு இருக்கின்ற இறைவன் இறைவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் விரைவில் கல்யாணம் கைகூடும் என்று சொல்கின்றார்கள். இங்கே அருளாட்சி செய்யும் ஈசனை வழிபட்டால் காலசர்ப்ப தோஷம், நவக்கிரக தோஷம் போன்றவை அகலுகின்றன. வேலை வாய்ப்பு, கல்வியில் தேர்ச்சி, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கின்றது. இங்கு இருக்கின்ற செல்வ கணபதி கல்வி அறிவையும் ஞாபக சக்தியும் அனுபவிக்கின்றார். துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் ராகுவால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. மூலவர் பிருந்தாவனேஸ்வரருக்கு முன்னே காணப்படும் நந்தி பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் காது கொடுத்து கேட்டுவிட்டு ஈசனிடம் அதை எடுத்துரைப்பதாக நம்பிக்கை. பக்தர்கள் நந்தி தேவரின் காதில் தங்கள் வேண்டுதல்களை சொல்வதை பார்க்க முடிகிறது. கணவன் மனைவியிடையே தோன்றும் கருத்து வேற்றுமை இங்கே தனி சன்னதியில் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தியை தரிசித்தால் தீரும் என்று சொல்கின்றார்கள். அந்த காலத்தில் இந்த பகுதி துளசி செடிகளும் விதவிதமான மலர் செடிகளும் நிறைந்த பிருந்தாவனமாக இருந்தது. அங்கு எழுந்திருந்த லிங்கமானதால் இறைவன் பிருந்தாவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு போலவே அமாவாசை, பௌர்ணமி தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நாளை கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.